அர்ச்சுனா பிணையில் செல்ல அனுமதி, நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. பொது அவசரகால நிலை மேலும் நீடிப்பு. சமகால அரசாங்கத்திற்குள் நடக்கும் திருகு தாளங்கள், கடுமையாக சாடும் ராஜபக்சர்கள். தமிழர் நில ஆக்கிரமிப்புகளிலும் நீதியை நிலைநாட்டுங்கள், அருட்தந்தை நா. சக்திவேல். மஹிந்தவுக்கு போலி கடிதம் எழுதி நியமனம் பெற்ற சுகீஸ்வரர். ரணிலின் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு. மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி, திரைசேரி செயலாளருக்கு கோப் குழு அவசர அழைப்பு. கைத்துப்பாக்கி காட்டி மிரட்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. அதேவேளை அர்ச்சுனா ராமநாதன் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பெண்ணையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. பெரியவிலான் பகுதியில் உள்ள காணியொன்று தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையில் காணி பிணக்கொன்று நிலவி வரும் நிலையில் கடந்த 25ஆம் தேதி குறித்த காணிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றைய தரப்பினருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. வைத்தர்க்கம் ஒற்றிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது கைத்துப்பாக்கி காட்டி மிரட்டியமை தொடர்பிலான காணொலிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. அதனையடுத்து கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் தொடர்பில் இளவாலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் அளிக்க அர்ச்சுனா ராமநாதனை அழைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அர்ச்சுனாவை இன்றைய தினம் புதன்கிழமை வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அர்ச்சுனா சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை அடுத்து ராமநாதன் அர்ச்சுனாவை 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் 20,000 ரூபாய் பெறுமதியான காசு பிணையிலும் செல்ல அனுமதித்தம் என்று எதிர்த்தரப்பினருடன் எவ்வித பேச்சுவார்த்தைகளுக்கும் போகக்கூடாது என நிபந்தனையும் விதித்துள்ளது. அதேவேளை அர்ச்சுனா ராமநாதன் மீது தாக்குதல் மேற்கொண்டார் என குற்றம் சாட்டப்பட்ட பெண் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை இன்றைய தினம் புதன்கிழமை வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவரும் மன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் பெண்ணையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்தது. கடந்த வாரம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் பிரதேசவாசிகள் அல்லது காணி உரிமையாளருக்கும் இடையில் ஒரு தகராறு இடம்பெற்றது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த தகராறின் அடிப்படையிலே கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பெண் விளக்கமறியலிலே மல்லாகம் நீதவான் நீதிமன்றினாலே வைக்கப்பட்டிருந்தார். அதே போன்று கடந்த திங்கட்கிழமை மன்றிலே முற்படுத்தப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் வரை மன்றினாலே விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருந்தார். இன்று அந்த 2 வழக்குகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த 2 வழக்குகளிலும் நான் அந்த பெண் சார்பிலே நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்தேன். என்னோடு கனிஷ்ட சட்டத்தரணிகளும் ஆஜராகி இருந்தார்கள். அந்த வழக்கிலே நாங்கள் 2 விதமான விண்ணப்பங்களை மேற்கொண்டிருந்தேன். ஒன்று, அந்த பெண்ணை பிணையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று கவர்மெண்டில் விண்ணப்பம் செய்த அடிப்படையிலே பெண் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதேபோன்று ராமநாதன் அர்ச்சுனா அவர்களையும் விளக்கமறியலில் தொடர்ந்து வைக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் கவர்மெண்டினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தேன். மிக பிரதானமாக லைசன்ஸ் வழங்கப்படுகின்ற ஒருவர் எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாத ஒருவராக இருக்க வேண்டும். அவருக்கு தான் லைசன்ஸ் வழங்க வேண்டும். குறிப்பாக கிரிமினல் வழக்குகள் இருக்கின்ற ஒருவருக்கு லைசன்ஸ் வழங்க முடியாது. இந்த அடிப்படையிலே இந்த நபருக்கு எதிராக பல்வேறு குற்றவியல் வழக்குகள் நடைபெற்று வருகின்ற காரணத்தினாலே இவருக்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்க முடியாது. இவர் கடந்த காலங்களிலே பல்வேறு இடங்களிலே தன்னிடம் துப்பாக்கி இருப்பதை வைத்து பல்வேறு மிரட்டல்களை பொதுமக்களுக்கு விடுத்து வருகின்றார் என்ற விடயத்தை கவர்மெண்டினுடைய கவனத்துக்கு நான் கொண்டு சென்றிருந்தேன். அதே போன்று எத்தகைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரிடம் இவ்வாறான துப்பாக்கிகள் இருக்கின்ற பொழுதும் சமூகத்தை அச்சுறுத்துகின்ற விதமாக துப்பாக்கிகளை நீட்டுகின்ற செயற்பாடு வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் அல்லது லைசன்ஸ் வைத்திருக்கின்றவர்களாலும் செய்யப்படுவதில்லை. இவர் ஒரு புதுவிதமாக சமூகத்தை மிரட்டுகின்ற பாணியிலே இந்த லைசன்ஸை பயன்படுத்தி துப்பாக்கிகளை நீட்டுகின்ற வழக்கத்தை கொண்டிருக்கின்றார் என்ற விடயத்தையும் இது நிறுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நான் கவர்மெண்டினுடைய கவனத்துக்கு நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். அதே போன்று
இந்த ராமநாதன் அர்ச்சுனா அவருடைய விளக்கமறியல் காலத்தை நான் நீடிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்த பொழுதிலும் போலீஸார் இளவாலை போலீஸார் தங்களுக்கு இந்த விளக்கமறியலை நீடிக்க வேண்டிய தேவை இல்லை, விசாரணைகள் முடிவடைந்திருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து விளக்கமறியலிலிருந்து அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இருந்த போதிலும் கடுமையான பிணை நிபந்தனைகளை விதிக்குமாறு நான் கௌரவ மன்றிடம் சுட்டிக்காட்டியிருந்தேன். குறிப்பாக அந்த லைசன்ஸை இடைநிறுத்த வேண்டும், அந்த துவக்கை நீதிமன்றத்திலே பாரப்படுத்த வேண்டும் போன்ற விடயங்களை நான் நீதிமன்றத்திலே விடுத்திருந்தேன். அதன் அடிப்படையிலே அவருடைய துவக்கு சான்று பொருளாக நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலதிகாரிக்கு தாக்கல் செய்யுமாறு போலீசாரிடம் கோரப்பட்டிருக்கிறது. இவருடைய லைசன்ஸை இடைநிறுத்துவது தொடர்பாக மேலதிகாரிக்கை சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட முறைப்பாட்டுக்காரர்களை, குறிப்பாக அந்த பெண்ணை அச்சுறுத்துகின்ற விதத்திலே இவர் எந்தவித செயற்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது என்ற விடயத்தையும் கௌரவம் என்று சுட்டிக்காட்டுகிறது. இந்த கடுமையான பிணை நிபந்தனைகளை மீறுகின்ற பட்சத்தில் இவருடைய பிணை ரத்து செய்யும் என்கின்ற விடயத்தையும் கௌரவம் என்று இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்திருக்கிறது. ஆகவே மிக கடுமையான பிணை நிபந்தனை அடிப்படையிலே அவருடைய துப்பாக்கி நீதிமன்றத்திலே சான்று பொருளாக முற்படுத்தப்பட்டுகின்ற நிலையிலே இன்றைய தினம் அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதிக்கு தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பொது அவசரகால நிலை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்பட்ட பொது அவசரகால நிலை மேலும் 1 மாத காலத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமாநாயக்கு நேற்று வெளியிட்டார். டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களை தொடர்ந்து மக்களுக்கு நேர்த்தியான சேவைகளை வழங்கும் நோக்கில் பொது அவசரகால நிலை கடந்த நவம்பர் 29ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமகால அரசாங்கத்தில் இடம்பெறும் கரணி மோசடி குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். தங்காளை பகுதியில் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஹேக்கர் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து உங்கள் கணக்கை ஹேக் செய்ய போகிறோம், அதற்கு முன்னால் அந்த ஆவணங்களில் கையொப்பமிடுங்கள் என கேட்டு அவ்வாறே கையொப்பம் பெற்றதாக அரசாங்கம் கூறும் கதை உலகிலேயே எங்கும் கேட்காத நகைச்சுவையான ஒன்றாகும். இது ஒரு ஹேக்கிங் அல்ல, இது திட்டமிட்ட மோசடியாகும். இந்த நிதியமைச்சின் கணக்கிலிருந்து பணம் திருடப்பட்டுள்ளமை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் சில நிறுவனங்களுக்கு இருமுறை கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பாரிய நிதி மோசடிகள் தொடர்பில் ஜனாதிபதியும் நிதியமைச்சரும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் ஹேக்கர் தலைமறைவாக இருப்பதாக கூறி நீண்ட காலம் தப்பிக்க முடியாது என நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணம் மற்றும் புலம்பெயர்ந்தோரின் உதவித்தொகை அனைத்தும் உள்ளடக்கப்பட்டுள்ள கணக்கையே அரசாங்கத்தால் பாதுகாக்க முடியாமல் போயுள்ளமை கவலைக்குரியது என நாமல் குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சின் கையொப்பம் இன்றி இவ்வாறான நிதி பரிமாற்றங்களை மேற்கொள்ள முடியாது என்பதால் திருடர்கள் அரசாங்கத்திற்கு உள்ளேயே இருக்கின்றார்கள். இவ்வாறான சூழலில் அரசாங்கம் வேறொருவரையும் குற்றம் சாட்ட முடியாது. அரசாங்கம் உண்மையை மறைக்க முற்படுகின்றது. அரசாங்க மக்களின் வரிப்பணத்தை பாதுகாப்பதை கைவிட்டு தங்களுக்கு தேவையானவர்களுக்கு அனுகூலங்களை செய்து கொடுப்பதிலேயே குறியாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பிக்குகள் மீதான நடவடிக்கை வரவேற்பதோடு தமிழர் நில ஆக்கிரமிப்புகளிலும் நீதியை நிலைநாட்டுங்கள் என அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். நேற்று வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, உலக சமாதானத்திற்காக பிக்குகளின் நடைபயணத்தை பின்தள்ளி ஹட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் போதைப் பொருள் கடத்தல் காரணமாக கைது செய்யப்பட்ட பிக்குகள் தொடர்பாக செய்தியானது நாடு முழுவதும் முக்கியமானதொரு பரபரப்பு நிலையை ஏற்படுத்தியுள்ளது. கடத்தல் ஈடுபட்ட பெக்குகளை உடனடியாக பெக்கு நிலையில் இருந்து நீக்குவதற்கான அதிரடி நடவடிக்கையினை 4 மகாநாயக்க சங்க தலைமை பீடங்களும் கூட்டாக எடுத்துள்ளமை வரவேற்கத்தக்க விடயமாகும். நீதி மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்கு இது துணை செய்யும் ஒரு நடவடிக்கையாகும். மேலும் சிங்கள பௌத்த பேரினவாதம் போதையாகியுள்ள இலங்கையில் அதன் போதை தலைக்கேறி காவி உடை பெக்குகள் வடக்கு மற்றும் கிழக்கு தமிழர்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்தும் புத்தர்களின் சிலைகளை ஆங்காங்கு வைத்தும் தமிழர் பகுதிகளில் அமைதி வாழ்வினை சீர்குலைக்கும் பௌத்த தர்மத்திற்கு எதிரான செயற்பாட்டிற்கு எதிராக எந்த ஒரு மகா சங்கத்தினரும் நடவடிக்கை எடுக்காதிருப்பது தமிழர்களுக்கு கவலையையும் வேதனையும் தருகின்றது. அத்துடன் எந்த சமயத்தவர்களாக இருந்தாலும் சமய அடையாளங்களை பாவித்து சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதை ஏற்கவோ அங்கீகரிக்கவோ முடியாது. இவ்வாறு ஈடுபடுபவர்கள் சமூக விரோதிகளாவதுடன் தண்டனைக்குரிய குற்றவாளியும் ஆவர். இந்த சிங்கள பௌத்த பேரினவாதமே முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கும் வழிவகுத்தது என்பதை அனைவரும் அறிவர். முள்ளிவாய்க்காலோடு நின்றுவிடாது இன்றும் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக பகிரங்கமாக இனவாதம் கக்கும் ஞானசார தேரர், கசப்ப தேரர், அம்பட்டிய
சுமரத்ன தேரர் போன்றோர் பௌத்த தர்மத்திற்கு எதிராக பகிரங்கமாகவே செயற்படுகின்றனர். இது தெரிந்தும் பிக்கு நிலையில் இருந்து அவர்களை அகற்றுவதற்கு மட்டுமல்ல, அவர்களின் செயலை கண்டிப்பதற்கு கூட எந்த ஒரு மகா சங்கத்தினருக்கும் துணியாது அமைதி காப்பது ஏன்? அது மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு தமிழர்களின் பாரம்பரிய நிலங்களை எல்லாம் ஆக்கிரமித்தும் சிங்கள பௌத்தர்கள் இல்லாத இடங்களில் எல்லாம் பலாத்காரமாக அரச மரக்கன்றுகளை நடுவதும் புத்தர் சிலைகளை வைப்பதும் பௌத்த தர்மத்திற்கு எதிரானது என தெரிந்தும் போதை வஸ்து கடத்தலில் கைது செய்யப்பட்ட பிக்குகள் தொடர்பாக நடுநிலை கருத்து தெரிவிக்கும் பிக்குகளும் அமைப்புகளும் வாய் திறக்காது இருப்பது ஏன்? தையிட்டியில் தமிழர்களுக்கு சொந்தமான பூர்வீக காணியிலேயே ஆக்கிரமிப்பு நோக்கத்தோடு ராணுவத்தால் சட்டவிரோத விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சட்டவிரோதமாக செயற்பட்ட பிக்குமார்களுக்கு ஆதரவாகவும் போலீசாரும் செயல்படுகின்றனர். இந்த சூழ்நிலையில் நீதியை நிலைநாட்டுவதற்கு பௌத்த தர்ம போதனைகளின் வழி நின்று மகா சங்கத்தினரும் செயற்படாது இருப்பது ஏன்? அது தமிழர்களின் காணியாகும். இவ்வாறு நீங்கள் செயற்படுவது பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் என்பதற்காகவா? மக்களை விழிப்பு நிலைக்கு தள்ளாது போதை மயக்க நிலைக்குள் தள்ளுபவை அனைத்துமே ஆபத்தானவைகள் ஆகும். அத்துடன் உலக சமாதானத்திற்கான பாத யாத்திரை வரவேற்கின்றோம். ஆனால் அதே பாத யாத்திரை இன்று சுய விளம்பரத்திற்காகவும் சுய அரசியலுக்காகவும் சிங்கள பௌத்த மக்களை கவர்வதற்காகவும் பாவிப்பது பௌத்த போதனைக்கும் தர்மத்திற்கும் எதிரானது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு எதிராகவும் பௌத்த நலன் விரும்பிகள் குரல் எழுப்ப வேண்டும். எம்மை பொறுத்தவரையில் சமாதானம் என்பது அரசியல், பொருளாதாரம், சமத்துவம், இனங்களின் தனித்துவ கௌரவம் மற்றும் நில உரிமையை சார்ந்தது. அது காக்கப்படுவதன் மூலமே சகோதரத்துவம் நிலைநாட்டப்படும் என்பதுடன் நாட்டில் அமைதிக்கும் அது பங்காற்றும். தற்போது பௌத்தத்தை பாதுகாப்பதாக கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து தரப்பினரும் தமிழர்களுக்கான நீதியை நிலைநாட்டும் போது நாட்டின் எதிர்காலம் நலமானதாக அமையும். இதன் மூலமே பௌத்தம் காக்கப்படும் என்பதை நினைவில் கொள்ளுதல் வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். ரத்னபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மகா தேரர்களின் கையொப்பங்கள் என கூறி ஆவணங்களை போலியாக தயாரித்த சம்பவம் தொடர்பில் சுகீஸ்வர பண்டார மீது குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. சுகீஸ்வர பண்டார முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் ஆகியோருக்கு கடிதம் எழுதியதன் மூலம் ஒரு போலி நியமனத்தை பெற்றிருந்தது தெரியவந்துள்ளதாக குற்றச்சாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டை தென்னிலங்கை ஊடகங்கள் பின்வருமாறு விளக்கியுள்ளன. ரத்னபுரி மாவட்டத்தில் உள்ள அம்மடுவ குடாசிரிய கதிர்காம தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை பதவியை பெறுவதற்காக இந்த போலி ஆவணம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து 2010 ஏப்ரல் 9 அன்று குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒரு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த முறைப்பாட்டை ஆய்வு செய்ததில் சப்ரகமு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநரான சுகேஸ்வர பண்டாரவின் மூத்த சகோதரரான ஞனக பிரியந்த பண்டாரவின் அதிகாரங்களும் பயன்படுத்தப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. முன்னதாக கோட்டபய ராஜபக்ச ஜனாதிபதியான பிறகு ஜெயசிங்க முதியன் சிலேக சுகேஸ்வர லெனின் பண்டார என்று முழுப்பெயர் கொண்ட இவர் தனது தனிப்பட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் லண்டனில் நடைபெற்ற தனது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஆகஸ்ட் 22, 2025 அன்று குற்றப்புலனாய்வு துறையின் முன் வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னிலையான பின்னர் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் 26, 2025 வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். மருத்துவ அறிக்கைகளை பரிசீலித்ததைத் தொடர்ந்து கொழும்பு கோட்டை நீதவான் நிலப்புலி லங்காபுர தலா 5 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பிணைகளில் அவரை விடுவிக்க பின்னர் உத்தரவிட்டிருந்தார். விக்ரம்சிங்கவின் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர்கள் ஒரு பிரிட்டிஷ் பல்கலைக்கழகத்தின் அழைப்பின் பேரில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பதவியில் இருக்கும் போது ஜனாதிபதி மேற்கொள்ளும் உத்தியபூர்வ மற்றும் தனிப்பட்ட பயணங்களுக்கு இடையான தெளிவான வேறுபாடு இல்லை என்றும் தெரிவித்தனர். எனவே அரசு நிதி முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை என்றும் அவர்கள் வாதிட்டனர். இதேவேளை இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் இல்லத்திற்கு சென்று அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்திருந்தனர். வாக்குமூலம் வழங்குவதற்காக தனது இல்லத்திற்கு வருமாறு மைத்ரி விக்ரமசிங்க விடுத்த எழுத்துப்பூர்வ கோரிக்கைக்கு அமைவாகவே சிஐடி அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்று இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். மத்திய மற்றும் மாகாண அரசுகளின் நிதி ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்படவுள்ள புதிய அபிவிருத்தி திட்டங்களுக்கான அனுமதி வழங்குதல் மற்றும் மாவட்டத்தின் முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் ஒழுங்கமைப்பில் அபிவிருத்தி குழுவின் தலைவர் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், காதர் மஸ்தான், துரைராசா ரவிகரன், எம்
ஜெகதீஸ்வரன், திணைக்கள தலைவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் நகரசபை, பிரதேச சபை ஆகியவற்றின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறினர். மத்திய மற்றும் மாகாண அரசாங்கங்களினால் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக அபிவிருத்தி குழுவின் அனுமதி பெற்று விரைவாக செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்களுக்கான அங்கீகாரம் இதன்போது வழங்கப்பட்டது. மன்னார் பகுதியில் உள்ள குறைக்குளம் புனரமைப்பு பணிகளின் போது ஊழல் மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூட்டத்தில் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இதுகுறித்து உரிய விசாரணைகளை முன்னெடுத்து உண்மைத்தன்மையை கண்டறியுமாறு இதன்போது அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டது. மன்னார் தீவு பகுதியில் அண்மை காலமாக கண்டல் தாவரங்கள் அளிக்கப்பட்டு வருவது தொடர்பில் கவலை வெளியிடப்பட்டது. அதனை தடுப்பதற்கான சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதுடன் மன்னார் மாவட்டத்தின் நீண்டகால பிரச்சினையான கடல் அரிப்பை தடுப்பதற்குரிய தீர்மானங்கள் இதன்போது எட்டப்பட்டன. இவ்வாறு மாவட்டத்தின் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகள் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. திரைசேரி கணக்கிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக திரைசேரி செயலாளர் ஹசன சூரிய பெரும் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளுக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு அழைப்பு விடுத்துள்ளது. இச்சம்பவம் குறித்த தீவிரவாதத்தை கருத்தில் கொண்டு நாளை இன்று திரைசேரி செயலாளர் மற்றும் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவில் முன்னிலையாக வேண்டும் என அதன் தலைவர் ஹர்சடி சில்வா அறிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஹர்சடி சில்வா அதிகாரிகளை அழைப்பதற்கான தீர்மானம் குழுவின் அனைத்து உறுப்பினர்களால் ஏகமனதாக எடுக்கப்பட்டது. பொது நீதி மீதான முழுமையான அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உள்ளது. நிலையில் கட்டளையின்படி அதிகாரிகளை அழைத்து விசாரணை நடத்தும் அதிகாரம் கோப் குழுவுக்கு உண்டு. இதனை ஒரு தேசிய பிரச்சனையாக பார்க்க வேண்டும். கட்சி சார்பான பார்வையால் இதற்கு தீர்வு காண முடியாது. நிதியமைச்சில் பாரிய சிக்கல் இருப்பது தெளிவாக தெரிகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். திரைசேரி அதிகாரிகளுடன் சேர்ந்து மத்திய வங்கி ஆளுநருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர் குழுவின் உறுப்பினர்கள் அனைவரும் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்ப வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். எந்த ஒரு மோசடியும் நடக்கவில்லை என நாடாளுமன்ற வெளியே கூறப்படும் கருத்துக்கள் குறித்து எச்சரித்தவர் இதனையும் முன்கூட்டியே வகைப்படுத்த வேண்டாம் எனவும் பொறுப்புடன் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்.